நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கைக்கு தொடர்புடைய, வாழ்க்கை வெற்றியாய் மாறக்கூடிய வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. வாசிங்க, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:28 சத்தமாய் வாசிங்க. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை குறித்து, இல்லைன்னா இன்னும் அதிகமாக நடக்க போகிற காரியங்களையும் குறித்து ஆண்டவர் அவனை வாழ்த்துகிற வண்ணமாக அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ரிவ்யூ பண்ணுகிறார். அதாவது வாழ்க்கையில் இதுவரை நடந்த காரியங்களில் அவன் எதை சாதித்தான், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குற வண்ணமாக ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஒரு ரிவ்யூ பாயிண்ட். ஒரு அரசாங்க இல்லது எந்த கம்பெனியாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லது ஆண்டுக்கு ஒரு முறை, இல்லது மாதம் இல்லைன்னா வாரம் என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய செயல்பாடுகளை என்ன பண்ணுவாங்க? ரிவ்யூ பண்ணுவாங்க. எவ்வளோ சேல்ஸ் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, உங்களுடைய ஒர்க் ஸ்டேட்டஸ் எப்படி சொல்லி ரிவ்யூ பண்ணுவாங்க. அதே போல் ஆண்டவர் யாக்கோவுடைய வாழ்க்கை அனலைஸ் பண்ணி, யாக்கோவுடைய வெற்றி தோல்விகளை அனலைஸ் பண்ணி வாழ்க்கையில் ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. இதே போல் ஆண்டவர் நம்மோடு இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஐயதை போட்டுக்கொள்ளுங்க, இதுவரை நடந்த காரியங்களை ஒரு ரிவ்யூ பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பார் என்றால் அது எப்படி இருக்கு என்பதை குறித்து தியானிப்போம். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியாக ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்டார். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைகளை காலையில் கேட்குறேன்னா நம்முடைய வாழ்க்கையை யோசித்து திரும்பி பார்க்கின்ற பொழுது, என்ன ஆண்டவரே, யாக்கோபை வெற்றின்னு சொல்லிட்டீங்க, என் வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டமாக இருக்கிறது, என் வாழ்க்கையா போராட்டமா, வாழ்க்கையில் போராட்டமா இல்லது வாழ்க்கையே போராட்டமா? அநேகர் கேள்விகள் எல்லாரும் தான். இதில் எந்த குழப்பமும் மாற்று கருத்தும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தான் போராட்டமா இல்லைன்னா வாழ்க்கையே போராட்டமாங்கிற 2 கேள்வி இருக்கு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? நியாயமான கேள்வி தான். இப்படி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக போராட்டம் என்றால் என்ன, நம்மை எது எதிர்க்கிறது, நம்முடைய மனநிலை என்ன, இறுதியிலே நாம் எந்த காரியத்தை ஆண்டவருக்கு நம்மை பார்த்து சொல்வார் என்பதை குறித்து தியானிப்போம். வாட் இஸ் லைஃப்? போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த யாக்கோவோடு சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொண்டாய். இதை நீங்கள் நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா, இதை ஒரு அப்படி அனலைஸ் பண்ணிங்கன்னா, இது ஒரு எக்ஸாமில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி சம்பவம் கிடையாது. இல்லைன்னா ஒரு நாளில் முடிவு பண்ணுற பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு நிற்கிற காரியம் கிடையாது. இந்த வசனம் யாக்கோவுடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? யோசித்து பாருங்கள். புதியவர்கள் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க.
வயதில் எவ்வளவோ அனுபவம் உள்ளவங்க இருக்கீங்க. இந்த வசனம் நாம் இதை நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்க. அப்போ தான் இன்றைக்கி ஒரு நல்ல விடையோடு நம்ம திரும்பி செல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையோடு இணைந்தது தான் என்னது? போராட்டங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையோடு. வாழ்க்கை என்பது போராட்டம்னு ஒன்று வந்தால் தான் அது வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கையில் போராட்டங்கள். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய பலத்தை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரோடு நமக்குள்ள உறவை புதுப்பித்து கொள்வதற்கு தான் போராட்டம் என்பது வாழ்க்கையோடு இணைந்து வருகிறது. வாழ்க்கையையும் போராட்டத்தையும் என்ன செய்ய முடியாது? பிரித்து பார்க்க முடியாது. ஆமீன். ஆமான்னு சொல்கிறவங்களாம் கரங்களை வச்சு காமிங்க பார்ப்போம். ஐயா அப்படிலாம் கிடையாது ஐயா, என் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சந்தோஷம்தான், ஒரே ஆட்டம் பாட்டம்தான், ஒரே சிரிப்பு தான் சொல்ல முடியுமா? முடியாது. வாழ்க்கையில் பல பகுதிகளில் பல சூழ்நிலைகளில் நிச்சயமாக போராட்டம் என்பது, எப்படி ஃப்ரிக்ஷன் என்பது தேவையான ஒரு அதாவது நெசசரி ஈவில்னு சொல்கிறாங்களோ, அதுபோல் வாழ்க்கையில் போராட்டம் என்பதும் நமக்கு மிகவும் நம்முடைய பலத்தை அறிந்து கொள்ள ஒன்றாக இருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே வாழ்க்கையில் எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், போராட்டங்களா இல்லது வாழ்க்கையா என்கிற காலங்கள் வரும் பொழுது நிச்சயமாகவே நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்புகிற வார்த்தைகளை ஆற்றுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சரி, இந்த போராட்டத்தில் நாம் மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். வாழ்க்கையில் வசனம் வெற்றியை சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசம் அறிக்கை வெற்றியை நோக்கி இருக்கிறது, ஆலயத்தில் வெற்றியை நோக்கி பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய நிதர்சன ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி இருக்கிறது, நம்முடைய மனநிலை என்ன என்பதை குறித்து தியானிப்போம். ஒரு பிரச்சனை நடக்க, வீட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் ஒரு குழப்பமான நிலைமை இருக்குது, பொருளாதாரத்தில் எல்லாம் செலவு, எல்லாம் நஷ்டம், எல்லாம் இதாகுது, இல்லைன்னா எதை போனாலும் நெகட்டிவாக வருது, இல்லது வியாதி, வறுமை, வேதனை. அப்படிங்கும் பொழுது இதோடைய பிரச்சனையுடைய அதை நம்ம லேசாக கையாளக்கூடாது. அதனுடைய கருத்து, இதோடைய ஆரம்பம் என்ன, இதுக்கு யார் சொந்தம் சொல்லி நாம் நன்றாய் முடிவு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நன்றாய் வேதாகமம் சொல்லுகிறது. வாசியுங்க, நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு எது காரணமா? நமக்கு யாரோடு போராட்டம் வந்து வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடு. வாசியுங்கள், எபேசியர் 6வது அதிகாரத்தில் இருக்குது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, வேகமாய் வாசியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கங்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறோம், உங்கள் அன்பாக சொல்லுகிறேன், இல்லது போதகர் என்கிற முறையில் சொல்கிறேன், இல்லைன்னா உங்களோடு இணைந்த குடும்ப உறுப்பினர் என்கிற முறையில் சொல்கிறேன். கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைனா எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு காரணம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு எண்டில் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன என்பதை குடும்பமாக உட்கார்ந்து, இல்லை ஆண்டவர் மேலே உங்களுடைய பாரத்தை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு விலக்கி காண்பிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நெருப்பு இல்லாமல் என்ன செய்யாதம்மா? தீ வருமா? வராது, புகை வராது. எங்கேயோ ஒரு இடத்துல அது நீங்கள் தான், நம்முடைய குடும்பங்களும் தான். நாம் அதை என்ன செய்யணும்? அதை கண்டுபிடிப்போம். அது மற்ற பிரச்சனைக்கு எது காரணமா? வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத, அதை விட்டுருங்க, அதை நாம் நேருக்கு நேராக எதிர்த்து விடலாம் ஆண்டவருடைய வல்லமையோடு. குடும்பத்தில் பிரச்சனைன்னா, இல்லை பிள்ளைகளோட பிரச்சனைன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்குது? ஒரு ஆணி வேர் இருக்குது. அதை மாற்றிட்டீங்கன்னா
சமாதானங்கள் பெருகுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மாற வேண்டுமோ, எது மாற வேண்டுமோ ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் மாற்றுவாராக. நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஒரு சின்ன காரணம், நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் இதையும் இணைத்திருந்தால் நன்றாக இருக்குமே. நீ தேவனோடும் மனிதனோடும் உன் குடும்பத்தோடும் போராடி மேற்கொண்டாயே. இன்னைக்கு அந்த வசனங்கள் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா. 4 பேரை வச்சு என்னால் ஒரு சமாதான வாழ்க்கை நடத்த, நான் பொதுவாக சொல்கிறேன், நம்ம எதையுமே ஓப்பனாக பேசினாதான் அது வாழ்க்கையோடு இணைந்திருக்கும். யாக்கோபுக்கு எத்தனை பேருமா? எத்தனை பேர்? 70 பேர்னு போட்டிருக்கு, அப்படி தானே? அந்த கடைசியாக 70 பேரை வச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சானா, உண்மையிலே நம்ம நுளம்பூர் ஆலயத்தின் சார்பாக அவனுக்கு 2 ஷாலை போட்டு 2 மாலையை போட்டு அவனை வாழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த மாதிரி வேண்டாம், நம்முடைய குடும்ப வெற்றியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, இன்று முதல் என் குடும்பத்தில் சமாதானம் பெருகுவதாக. எந்த பிரச்சனை, யார் பிரச்சனையோ நீங்களே ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து பார்த்து ஒப்புரவானீங்கன்னா உங்கள் அந்த வசனம் இப்படியாக மாறும். தேவனோடும் மனிதனோடும் உன் குடும்பத்தோடும் போராடி வெற்றி வாகையில் சூடினீர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாசுங்க, இந்த போராட்டத்தில் 2 வகை உண்டு. நம்ம சீக்கிரமாய் பிடிக்க வேண்டும். ஒன்று நம்முடைய மனநிலையோடு சம்பந்தப்பட்ட போராட்டம். எல்லா சத்தமாலையில சொல்லுங்க. ஒன்று நம்முடைய மனநிலையோடு சம்பந்தப்பட்ட போராட்டம். அது எப்படி நான் சொல்ல முடியும்னா, நீங்கள் பெரிய மாபெரும் தைரியசாலி, எதையும் உங்களுக்கு அனுபவம் அதிகம் உண்டு, எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து வெற்றி வாங்கின அனுபவம் உண்டு. ஆனால் உங்களை ஃபிசிக்கலாக என்னால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். நேருக்கு நேரம் மோரி ஓகேம்மா, தேங்க்யூப்பா, உட்கார். ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு இல்லை. ஆனால் நான் பார்க்குறவங்க, உங்களை நான் நேருக்கு நேரம் பார்க்குறேன். நான் உங்களோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். என்ன பிரதர், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நல்லா இருந்தால் கூட ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஏதோ வித்தியாசம் இருக்கு. ஏன் உங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது கட்டி இருந்த மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் போட்டேன்னு வைங்க. அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய பலவனாக இருந்தால் கூட, ஆமாம் ஆமாம் ஏதோ எனக்குள்ளே, ஆமாம் நேற்று ராத்திரி தூங்கும் போது கூட கடகடன்னு பண்ணிச்சு. அப்போ இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. இவர் சொல்கிறது மனநிலையிலே அவர் என்ன ஆயிடுவார், பாதி வெளியே சொல்ல மாட்டார். ஆனால் அவர் ஆஃபீஸ் போய் வீட்டுக்கு வீட்டில் சும்மா இல்லாமல் ஸ்கேன் எடுக்க போகக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுனது கொண்டு வந்து விடும். ஏதோ கடை சும்மானாக்கும் அந்த கேஸ் இப்படி வெளியே வந்தாலும், ஆமாம் இவர் சொல்லிட்டு போனது சரிதான், எனக்குள்ளே என்ன இருக்குது, கட்டி ஒன்றுமே இருக்காது. வார்த்தை சரியான நேரத்தில் வார்த்தையை போட்டிங்க வைங்க. எப்பேற்பட்ட மனிதனையும் உட்காருங்கம்மா, எப்பேற்பட்ட மனிதன் என்ன செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை வேகமாக வாசிங்கம்மா, நல்லா வாசிங்க. நம்ம தியானிப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 1வது வசனம். வேகமாக வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அடுத்த வசனமா? அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்ததே போனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும். போதுமா? அதுல 4வது வசனம் அப்படி வாசிங்கம்மா. 4 வாசிங்க. அவன் என்ன சொன்னான் எலியா? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. போதும். அந்த எலியாவுடைய வாழ்க்கையில அக்கினியை இறக்கினவன், ஆண்டவருக்காக அத்துணை பாகால் தீர்க்க தரிசனங்களுக்கு முன்பதாக வைராக்கியமாக இருந்தவன், போராட்டத்தில் வெற்றி மேலே வெற்றி வந்து கொண்டு இருக்கிறது. திடீரென்று அந்த எசபேல் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு நீ பண்ணினீங்கள, நாளைக்கு
நாளைக்கெல்லாம் எத்தனை மணி நேரம்? இன்னையிலேருந்து நாளைக்கு, இன்றைக்கி என்ன மணி 9? இன்னையிலேருந்து நாளைக்கு 9 மணிக்கு எவ்வளோ நேரம்? 24 hours. எசபேலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? 24 மணி நேரத்துக்குள்ளதாக நீ என்ன பண்ணினீங்களோ அதே போல் உனக்கும் என்ன செய்யப்படும்? உன்னுடைய உயிரும் எடுக்கப்படும். நீங்களும் ஹீ இஸ் நோ மோர் என்கிற ஸ்டேட்டஸில் வந்துடுவேன். இந்த வார்த்தையை எலியா கேட்ட உடனே நாம் எல்லாரும் எப்படி சில வார்த்தைகளை கேட்டு சில சம்பவங்களை பார்த்து சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறோமோ, அதே போல் எலியா அப்படியே என்ன ஆகினார்? சோர்வுக்கு உள்ளானார். எது அவனை மாற்றியது? கேட்ட வார்த்தை, அவனுடைய நினைவுகள், அவனுடைய எண்ணங்கள். இதுவரை பெற்ற வெற்றி அவனுக்கு ஞாபகத்துக்கு வரலை. இறங்கின அக்கினி அவனுக்கு ஞாபகத்துக்கு வரலை. ஆண்டவர் அவனை இந்த கேரித் ஆற்றங்கரையில் அந்த காகைகள் மூலமாக உணவு கொடுத்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. 3.5 ஆண்டுகளாக ஆண்டவர் மலையை நிறுத்தினது அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த மலையை கொடுத்தது ஞாபகத்துக்கு வரல. ஆகாபுக்கு முன்பதாக, அந்த ரதத்துக்கு முன்பதாக மிக வைராக்கியமாக ஓடினது ஞாபகத்துக்கு வரல. என்ன ஞாபகத்துக்கு வந்தது? அவனுடைய எதிர்மறையான காரியம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் இப்படின்னா என் வாழ்க்கை இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அந்த அம்மாவுடைய கரங்களால் என் வாழ்க்கை முடிகிறதை விட என் வாழ்க்கை நானே என்ன செய்யணும்? முடித்து கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய எதிர்மறை போராட்டத்தில் இப்படி ஒரு புடி கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எலியாவை பார்க்கிறார். எலியாவே, உன்னை வைத்து நான் எலிசாவை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ண வேண்டும். உன்னை வைத்து சிரியா நாட்டில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலிலே உன்னை வைத்து அநேக காரியங்களை செய்ய வேண்டும். நீ யோர்தானை கடக்க வேண்டும். நீ அக்னிமயமான ரதங்களாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாட்களில் பாடுகளை குறித்து பேச வேண்டும். இத்தனை அஜெண்டா என் லிஸ்டில் இருக்குது. இத்தனை இன்னும் நடக்க போகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீ எப்படி முடிவெடுக்க? இனி நான் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. என் உயிர் இன்றைக்கி போயிடணும். இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. கரங்களை தட்டி சொல்லுங்க, நிச்சயமாக நடக்க. போராட்டத்தில் தோல்வி போல மனநிலை சொல்லுகிறதா? மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய மனநிலை வெற்றியை நோக்கி மாறுவதாக. உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய சகாப்தத்தை நோக்கி மாறுவதாக. உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய சேலஞ்சை நோக்கி மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, இவனை ஒன்றும் செய்ய முடியாது. எலிதா என்னத்தான் டக்கு சீரோவில் போயிருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, அவனுக்கு தண்ணியை கொடுத்து, அவனை எழுப்பி விட்டு கடைசியில் சொல்கிறாரு, எலியாவே, நீ செல்ல வேண்டி தூரம் வெகு தூரம். இந்த ஆலயத்துக்கு இந்த காலையில் போராட்டத்தில் சிக்கி தவிர்க்கிறீர்களோ, வெற்றியா தோல்வியா வாழ்வா இல்லது எப்படியோ நீங்கள் சொல்லிக்கொண்டீங்களோ, அல்ல அல்ல அல்ல, எதுவும் எதிர்மறையாக நடக்கப் போவதே இல்லை. இந்த காலை பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய போராட்டங்கள் மத்தியில் நிச்சயமாக வெற்றியை நோக்கி வருகிறது. இப்படித்தான் வரும். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி பெற்றாயே. எல்லாரும் சொல்லுவோம், என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில் மிக பெரிய விடுதலை வருவதாக. ஹல்லேலூயா. உடனே என்ன சொல்றார்? நீ பண்ண வேண்டிய தூரம். அவன் வாழ்க்கை எப்படி முடிந்தது? இவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசா அந்த யோர்தானுடைய கரையில் நின்று அவன் போட்ட சால்வையை எடுத்து எப்படி அடிக்கிறார்? எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. அந்த எலியா என்ன சொன்னா? போதும் கர்த்தாவே. என்ன சொன்னார்? போதும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை நீங்கள் என்ன உங்களுடைய பாதத்தில் கொடுக்குறேன். ஆனால் நாட்களுக்கு பின்பு அதே எலியாவை குறித்து எலிசா என்ன வெற்றிகரமாய் வாழ்க்கை முடித்தார். எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க. நாங்கள் நினைக்கிற மாதிரி போராட்டத்தில் நாங்கள் அழிந்து போக மாட்டோம். பிரச்சனையில் கரைந்து போக மாட்டோம். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லுகிற அளவுக்கு வெற்றி வாகை சூடுவோம் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் இருந்தாலும் இங்கே நீங்கள் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவைகளை வெற்றி வாகை சூட வைக்கும். ஆமென் சொல்லுங்க. போராட்டங்களில் வெற்றி வேண்டுமா? போராட்டங்களிலே
ஜெயம் வேண்டுமா, எண்ணங்களிலே மாற்றம் வேண்டுமா, ஆண்டவரோடு வேத வசனங்களை வாசியுங்கள், ஆலயத்துக்கு ஒழுங்காக வாங்க, ஆலயத்தில் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவோம். நாம் மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.